Tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. So இந்த பாருங்க எல்லா இடமும் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து எண்ணெய் கொஞ்சமா ஊற்றிருக்கேன். இங்கே 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமே வந்து 1 ஸ்பூன் நிறைய வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கோம். இது பொரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இது கூடயே இஞ்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 10-12 பூண்டு, 10-12 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைக்கு நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும். நான் ஒரு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளேயே வந்து இது என்னது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு அதையும் ஒரு 1 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டு மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு மாதிரி ஒரு கொத்து கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் சூடாகணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாம. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிற மசாலா எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த அரைச்ச மசாலாலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனையும் சேர்த்து போட்டுக்கலாம். வச்சுருக்கோம்ல இதுக்குள்ளேயே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இதற்கான உப்பு போடல. ஸோ இது உப்பு அப்புறமே மிளகா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அரைச்சி வச்சு இந்த உடச்சிக்கொண்ட மாவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. முழுசாக போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதுக்கான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். அவளுக்கு மொத்தமாக போட வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு உருளைக்கு இது மட்டும் தரனா போதும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். கூட்டு பாருங்க மேலே இப்போ பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு உருளைக்கு இது மட்டும் தரனா போதும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணியில் சீஸ் போடு. இது மொசரா சீஸ் தான். ஸோ இது உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம கவர் பண்ணி மறுபடியும் உருண்டை மாதிரி ஊற்றிக்கலாம். எந்த இடத்தையுமே இந்த சீஸ் வெடி வந்துடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சுட வேண்டாம், ஓரளவுக்கு சுட்டால் போதும். சுட்டதே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம்.
மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சா கூட ஓகே. வேகமாக வச்சு பொரிக்காதீங்க. இப்போ எண்ணெய் சுட்டுச்சுன்னு ஒன்றே ஒன்று போட்டு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சு நல்லா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. உடனே போட்டோடனே திருப்பி போடாதீங்க. ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திருக்கு, நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். ஸோ இதுவே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக டைம் எடுத்து சிம்மில் வச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு திருப்பி போட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிடும். அப்புறம் உள்ளேயும் வேகாது. அதுக்காக தான் அது சிம்மில் வச்சு வேக சொல்லுது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ரெண்டு பக்கமும் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் ஒன்று கூட உடையவே இல்லை. எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு நம்ம எடுத்துடலாம். கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ உருட்டே அந்த ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த பக்கம் சேஞ்ச் பண்ணணும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் மாற்றினீங்கன்னா உடஞ்சிடும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. நான் மீடியம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். வேறு அது சூப்பராக ரெடியாக இருக்குது.